2 நாள் போகட்டும் பார்க்கலான்னு சொல்றதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையா? இன்னும் 2 நாள் போகட்டும் சொல்லி பாருங்க, சரி தெரியும். ஏண்டி நீனா வம்புக்குன்னு அலைறியா? பாத்தியாட குரு, அத்தனையும் கேட்டுவிட்டு என்னை குத்து சொல்றதா? அட கடவுளே, மருமக மேல உள்ள கரிசனம் கட்டினவள்கிட்ட இல்லாம போச்சே. ஏய் என்னப்பா நீங்க அம்மாவை எப்ப பார்த்தாலும் நோட்ட சொல்லிட்டே இருக்கீங்க. உங்கள மாதிரி தான் நானு எப்ப பார்த்தாலும் அம்மாவை வம்பளுக்கு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வீட்ல இருந்து பார்த்ததும் தெரியுது பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு. இப்போ நீ என்ன சொல்ல வர? உன் பொண்டாட்டி அட்டகாசம் தாங்க முடியலன்னு சொல்ல வரேன். எங்க சண்டையில உனக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலையா? உன் பொண்டாட்டி தான் உங்க குடும்பம் உங்க அண்ணன் உங்களுக்கு சண்டை சச்சரவுன்னு குத்தி காட்டிட்டு இருப்பா. நான் வேடிக்கை வைக்கணுமா? அம்மா இதுக்கு தேவையில்லாம பேசணும். என்னது தேவையில்லாம பேசுறனா? அட முட்டா பையன் அவனே. தொட்டாசினிக்கு கல்யாணமா? சுடுகாட்டுல போய் பந்தி வச்சாங்களாம். அப்படி என்னடா அதிசயம் போய் கட்டிட்டு வந்தடா? ஒரு சொல்ல விட மாட்டேங்கிற? திருட்டு போய் குடும்பம் தான்டா. டேய் ரமேஷ், இது என்னங்க? எதை சொன்னாலும் இந்த வீட்டுல குத்தமா கிடக்கு. நான் மட்டுமா சொல்றேன், ஊரே சொல்லுது. அவதாங்க வாய வச்சு சும்மா இருக்காம என் குடும்பம் யோக்கியம்னா நான் சொன்னேன், நீ சொல்ற யோக்கியம்னு. ஆனா உங்க அப்ப கோவணத்தை வரைஞ்சு கட்டிட்டு கோயில் நகை திருடுறான்னு சொன்னேன், இது தப்பா? மாமா மா இருமா, நான் பேசிக்கிறேன். பா பேசுறது போதும்பா, விஷயத்துக்கு வாங்க. இப்படி பேசி பேசி தான் எல்லா விஷயம் பெருசாகி போயிருக்கு. சொத்தை பிரிக்கணும்னு சொன்னீங்களே, அதை பற்றி சொல்லுங்கப்பா. ஆப்பா சொல்லுங்க. இனி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. காய்கறி கடையில இருந்து எல்லாத்தையும் இன்னையில இருந்து 3 பங்கு தான். குரு, மூர்த்தி, ரமேஷ் உங்களுக்கு வர வேண்டியது தனித்தனியா வந்துடும். இனி அவங்கவங்க தனித்தனியா ஓலை வச்சுக்க வேண்டியதுதான். என்னப்பா இது 2 நாளைக்கு அடிச்சிருந்து வீடு தாங்களா? இதுல ஒரே வீட்டுல 3 ஓலையா? தனித்தனியா போறதானே நம்மளுக்குள்ள பேச்சு. ஏண்டா அதுக்குன்னு உடனே எல்லாத்தையும் பண்ண முடியுமா? இருக்கிற வீடை விற்கிறதுனா லேஸ்பட்ட காரியமா? இப்ப என்ன ஒன்னா புலங்க போய் தானே ஆளாளுக்கு சண்டை? இல்லப்பா, இருந்தாலும் இதுக்கு மட்டும் வாய தர. வீட்டை உடனே விக்கணும்னா சும்மா முடியுமா? வீட்டு சண்டையில விக்கிறோம்னா வரவே 4 காசுக்கு தான் கேட்பான். பங்குன்னு போட்டோம்னா ஆளுக்கு ஒத்த காசு தான் வரும். பரவாயில்லையா? அதான் பிரிச்சு தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? அத்தாடி இதுக்கு மட்டும் யோசிச்சியே. நீங்கெல்லாம் சொன்னீங்கன்னு தான் இந்த தனி ஓலை ஏற்பாடே பண்ணியிருக்கேன். மற்றபடி எனக்கு இதுல எந்த உடன்பாடும் இல்லை. கூடி வாழ்ந்தா கோடி நன்மை, பார்த்துக்குங்க. அப்பா, ஒரு வீட்டுக்குள்ள 3 கொடுத்தனாங்கிறீங்களே, யார் யாருப்பா? எப்படி எப்படி? அப்பா, நானும் பரமும் மாடியிலே இருந்துக்கிறோம்ப்பா. ம், அப்பா நானும் மல்லியாவன் நடுக்கட்டை எடுத்துக்கிறோம். ம். மிச்சம் இருக்கிறத வச்சு ஒத்துமையா தனியா இருப்போமா? சொல்லுங்க. இந்த பாரி, வீடை 3 பங்கா பிரிச்சாச்சு. இதுக்கப்புறம் தனித்தனி ஓலை தான், எல்லாம் தனி ஆளுங்க தான். நல்லா கேட்டுக்கடி, சொத்தையும் கூடிய சீக்கிரத்தில் பிரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அப்பன் சொன்னா, சுப்பன் சொன்னா, அவன் சொன்னா, இவன் சொன்னா, இந்த பக்கம் வந்த வெட்டி பொலி போட்டுருவேன். உன்னையும் ஒரே போடா போட்டு நானு தற்கொலை பண்ணிப்பேன், இல்ல ஜெயிலுக்கு போயிடுவேன். என்னடி பேசாம இருக்க? வாயத்தோற. நாங்க வரலங்க. என்னடி டக்குன்னு வாய் திறக்கிற? மனசுக்குள்ள வேற என்ன பிளான் வச்சிருக்கியா? எங்க நீங்க தான் உங்க பிளான தெளிவா சொல்லிட்டீங்களே. கொல்லுவேன், ஜெயிலுக்கு போவேன், இல்ல தூக்கு போட்டு தொங்குவேன்னு. இனி நான் சொல்ல என்னங்க இருக்கு? அதானே நான் சொல்ல என்ன இருக்கு? நான் செத்தாதான் அப்பயே உனக்கு சந்தோஷம் பொங்குமே. இல்லங்க, நான் சாகலன்னு தான் உங்களுக்கு வருத்தமா இருக்கு. ஓ, அவ்வளவு நல்லவளா இருந்தா அந்த வருத்தத்தை ஏன் கொடுக்குற? செத்து தொலை வேண்டியதானே? புருஷன் சொன்னா கேட்டுக்கலாம், ஆனா நீங்க தான் என்ன வேற ஆளுன்னு சொல்லிட்டீங்கல்ல. என்னடி சொக்கு வீட்டு கொழுப்பா? எங்க நீங்களும் இந்த வீட்டுல சாப்பிட்டுருக்கீங்கல்ல. பேசுவீங்கடி, பேசுவீங்க. இழிச்சவாய மாப்பிள்ள கிடைச்சா இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. ஆமா, உங்க அப்பதான் எல்லா களவாணித்தனத்துக்கும் காரணமாமே. ஏங்க இவ்வளவு லேட்டா கேக்குறீங்க? அத்தை உங்ககிட்ட எல்லாத்தையும் விலாவரியா சொல்லிருப்பாங்களே. களவாணி பைய பொண்ணுக்கு எம்புட்டு கொழுப்பு. என்ன பண்றது, இந்த களவாணி வீட்ல இருந்து தானே அந்த வீட்டுக்கு 2 பொண்ணு எடுத்திருக்காங்க. ஏய், நான் வந்தேன்னு வச்சுக்க, உன்னை மிதிச்சே கொண்டு போடுவேன். இவ்ளோ பேசினதுக்கு நீங்க நேர்ல வந்து அதை செஞ்சிருக்கலாம். ஏய், அடியே, இந்த மூர்த்தி யாருன்னு காட்டுறேன்டி, யாருன்னு காட்டுறேன். போக போக உனக்கு தெரியும்டி. என்ன லேஸ்ல எடை போட்டல,
அழிவீங்கடி, சொல்லி சொல்லி அழிப்பேன். என்ன கண்டா உனக்கு இலக்காரமா போச்சுல, அழிப்பேன், உன் குடும்பத்தையே அழிப்பேன்டி. என்னடி அமைதியா இருக்க? பயமா நடுக்கமா இருக்கா? கேட்டுக்கடி, உன் திமிரு அடக்க என்ன பண்ண எனக்கு நல்லா தெரியும்டி. அலர்வடி. என்னடி பேசுடி. ஹலோ. இந்தாங்க. இந்த பாத்துக்க, எல்லாம் பேசியாச்சு, முடிவு பண்ணியாச்சு. இனிமே எந்த சண்டை சச்சரவு வரக்கூடாது, சரியா? ஏங்க நாங்களாங்க சண்டை போடுறோம், எல்லாம் அந்த பரமுங்கிறவ தானே. அவ கூட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காத, அவ சரியான ரவுடியா இருக்கா. சொல்றத சொல்லிவிட்டேன், புரிஞ்சு நடந்துக்க. சரி, இந்த சமையலுக்கு பண்ட பாத்திரம் வாங்கிட்டு வரணுமா? வேணாங்க, எனக்குன்னு வந்து சீரே இருக்குல்ல. சரி, பாத்து பண்ணு. என்னத்த இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? என் நிலைமை நினைச்சு உக்காந்துருக்கேன். போங்க அத்தை, உங்க மேலதான் எனக்கு கோவமே. என் மேல யாருக்குதான் கோவம் இல்ல. நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல அத்தை. என் வீட்டுக்காரரு தான் தனி கொடுத்தன போயிடலான்னு அழுத்தி சொன்னார்ல, விட்டுருக்கலாம்ல. அடி எவடி எவ? ஏண்டி நீங்க பாட்டுக்கு தண்ணி கொடுத்துட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? என்னத்த சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னா, உன் மாமனாரு அந்த சொக்கு வீட்டுக்கு எழுதி கொடுக்காத அடிமையா திரியிறாரு. இப்ப தனி கொடுத்துறேன்னு வச்சா இந்த சப்பமுக்கிக்கு எப்ப எதை கொண்டு போய் கொடுப்பாருன்னு தெரியுமா? இருக்கிற காசு அள்ளி விட்டா நாம என்ன நடுத்தரவுலயே திரியிறது? ஓ, நீங்க அப்படி சொல்ல வர்றீங்களா? இல்லடி மல்லிகா, இந்த பரமுங்கிறவ என் வேலை தெரியாம திரியிறா. அவளுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்து அனுப்பணுண்டி. இப்பதாங்க மனசுக்கு நிறைவா இருக்கு. அத்தை கழுத்துல மாமா தாலி கட்டும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது, கண்ணே கலங்கிடுச்சு. அது சொல்ல முடியாத ஒரு உணர்வுங்க. மண்டபத்துல இந்த கல்யாணம் நடந்துருந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அதை விட இன்னைக்கு அமைச்சு பண்ணதாங்க நல்ல காரியம். மண்டபத்துல நடந்திருந்தா கூட நம்ம வந்தவங்களை கவனிக்கிறதுலயும் மத்த வேலையிலயும் பிஸியா இருந்திருப்போம். ஆனா இப்ப கண்ணு குளிர 2 பேரோட கல்யாணத்தையும் பார்த்தோம்ல. உண்மைதான். சிம்பிளா கோயில வச்சு இந்த கல்யாணத்தை பண்ணுங்கிறதா அப்பா ஒரு ஆசை. ஆனா சித்தப்பா தான் இவ்வளவு பெரிய பிளான மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு மண்டபத்தை பிடிச்சி ஊரை கூட்டி இவ்வளவு வேலைகளை பண்ணிருக்காரு. இப்படி எல்லாருடைய மனசும் கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலும் இப்ப எல்லாமே நல்லபடியா தான் நடந்திருக்கு. இப்போ சின்ன மாமா இல்ல, அதுதான் பெரிய மாமாவோட குறை. அவரு வந்துட்டார்னா அதுவும் சரியாயிடும். ஒரு நேரத்துல பயந்துட்டங்க, இதை எப்படி சரி பண்ண போறோம், பெரிய மாமாவோட நிலைமை என்னன்னு குழம்பிட்டேன். நெல்லையப்பா துணையோட எல்லாமே ஈஸியா முடிச்சுது. அவர் என்ன மனுஷங்க, எவ்வளவு ஒரு பாசிட்டிவான ஆளு. ஒரு நேரத்துல நமக்கு அவர் எதிரா இருந்தாரு, இப்போ நமக்காக உசுறு கொடுத்து பாடுபடுறாரு. எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க. என்ன? எப்படி பார்த்தாலும் வனிதாவோட கல்யாணத்துக்கு நம்ம 2 பேருமே தடையா இருந்திருக்கோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து வனிதாக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க. உறுதியா? அப்படியே மகாக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்க. நிச்சயமா. என் மேல பழிய சுமத்தி என்னை தனியா விட்டப்ப என் கூட இருந்தது காமுவா ராகினியும் தாங்க. காமு ரொம்ப பிரச்சனையில இருக்கா, அதையும் சரி பண்ணணும். கண்டிப்பா. என்னங்க நான் சொல்றதுக்கெல்லாம் ரத்தன சுருக்கமா ஒத்த வரியில பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. பேச வேண்டியது எல்லாத்தையும் நீயே பேசிட்ட, அப்புறம் நான் என்ன இதுல பேச வேண்டியது இருக்கு? ஆனா நான் உங்ககிட்ட வேற பேச வேண்டியது இருக்கு. என்ன? சித்தப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு அம்மாவும் சித்தியும் உன்னைய கண்டபடி பேசியிருக்காங்க. எங்க அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு நீயும் உங்க அப்பாவும் மட்டும்தான் காரணம்னு உன் மேல பழிய போட்டு வீட்டை விட்டு விரட்டிருக்காங்க. அதுவும் நான் வீட்டுல இல்லாதப்ப. அப்ப உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். எப்படி தாங்கிட்ட மலர்? என் மனசுல ஒரு கஷ்டமும் இல்லைங்க. ஏன்னா இவங்கெல்லாம் உண்மை தெரியாம பேசுறாங்க,
அப்படிதான் பேசுவாங்கன்னு நான் தெளிவா இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், உண்மை தெரிஞ்சா இவங்கெல்லாம் என்னை எப்படி பாப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க எப்படி என் முகத்துல முழிக்க போறீங்கன்னு நான் சின்ன மாமா பார்த்து கேட்டேன். ஒருவேளை அதனாலதான் சின்ன மாமா போயிட்டாரோ? அது காரணம் இல்ல. சித்தப்பா போனதுக்கு அப்பா தான் முதல் காரணம். அப்பா முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு அவர் பேர்ப்பாரு. சரி, அதை விடு. எனக்கு ஒரு விஷயத்துல உன்னை பார்க்க சந்தோஷமாவும் ஆச்சரியமாவும், அதே நேரம் ஒரு பொண்டாட்டி எப்படி நடந்துக்கணும்னு, ஒரு வீட்டுக்கு வந்த மருமக எப்படி நடந்துக்கணும்னு அதை வெளியில மத்தவங்கள்ட்ட சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு இவ்வளவு தூரம் நடந்துக்கிட்டியே, அது எப்படி மலர்? என்னது? அம்மாவும் சித்தியும் உன்னை அசிங்கமா திட்டிருக்காங்க. ஏன் சொல்லவே அசிங்கமா இருக்கு. அம்மா உன்னை அடிச்சிருக்காங்க, கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளில தள்ளியிருக்காங்க. ஆனா இப்ப உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்தியே, இது எதுவுமே நடக்காத மாதிரி, இது நடந்ததுக்கான அறிகுறி எதுவுமே இல்லாத அளவுக்கு சாதாரணமா கேஷுவலா நடந்துக்கிறியே மலர். இது சாதாரண விஷயம் இல்ல மலர். இது வேற ஒரு பொண்ணா இருந்துச்சுன்னா இவங்க எப்படி என்ன பேசலாம், எப்படி என்ன கை நீட்டலாம், எப்படி என்ன வீட்டை விட்டு விரட்டலாம், அப்ப இந்த வீட்டுல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சண்டையை போட்டு பஞ்சாயத்தை வச்சு வா தனி கொடுத்தனும் கூட்டு போயிருக்குங்க. ஆனா நீ அப்படி பண்ணல மலர். இந்த பக்குவம் உனக்கு எப்படி வந்துச்சு? நம்பிக்கை கோபி. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும்ன்ற நம்பிக்கை. என் பொண்டாட்டி இதை பார்த்துப்பா சமாளிச்சுப்பான்னு நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. இங்க பாருங்க, அவங்க உங்ககிட்ட எவ்வளவு சொல்லிருக்கலாம். ஆனா நீங்க என் மேல எந்த கோவமும் இல்லாம சந்தேகமும் இல்லாம என்ன நடந்தது மலர்னு ஒரு பொண்டாட்டி என்ன மதிச்சு என்ன வந்து பார்த்து கேட்டீங்கல்ல, அங்க நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை கரெக்டா தானே இருந்தது. எல்லாத்துக்கும் மேல மத்தவங்க நான் இன்னொருத்தங்க கூட வாழ்ந்தவன் தப்பா பேசும்போது, என் அப்பாவே தப்பா பேசும்போது உனக்காக நான் இருக்க மலர்னு என் கையை பிடிச்சிங்களே, அப்ப நான் முடிவு பண்ணேன் நான் நம்ம வீட்டுல எப்படி நடந்துக்கணும்னு. அதுதான் இப்ப பண்ணேன். இப்போன்னு இல்லைங்க, எப்பவுமே நான் நம்ம குடும்பத்தை விட்டே கொடுக்க மாட்டேன். அந்த விஷயத்துல நீங்க நிம்மதியா இருக்கலாங்க. என்னங்க கண்ணெல்லாம்? பாசம் கண்ண மறைக்குதுன்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் இப்பதான் புரியுது. ஒருத்தர் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப பிடிக்கும் போது கண்ணு கலங்குது. அது பார்வையை மறைக்குது இல்ல? அதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் மலர். என்னோட பலமும் நீதான், பலவீனமும் நீதான். நீ என் கூட இருந்தா அது பலம், நீ என் கூட இல்லைன்னா பலவீனம். ரெண்டு பேரும் எப்போ இதே மாதிரி இருக்கணும். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, இந்த ஊர்ல காயத்ரின்னு ஒருத்தவங்க, அவங்களுக்கு கூட ஒரு பையன் இப்பதான் காரைக்குடியில சம்பந்தம் பேச. ஆமா ஆமா, சொல்லுங்க. அவங்க வீடு எங்க இருக்கு தெரியுங்களா? அவங்க வீடு இப்படி தார் ரோட்டோட போனீங்கன்னா 2 தெரு தள்ளி வலது கை பக்கம் அங்கே ஒரு தோப்பு இருக்கு, அங்கேதான் அவங்க வீடு. சரிங்க, வாங்க வாங்க வாங்க. மா,
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வாங்க. வந்ததுமே வெளியில போன்னு சொல்லி கதவடைக்காம உள்ள உட்கார வச்சிருக்கீங்களே, ரொம்ப நன்றிங்க. மா, மண்டபத்துல நடந்த விஷயமா இதுல பேச என்னங்க இருக்கு? மண்டபத்துல நடந்த கலவரத்தை நாங்க கண்ணால பார்த்தோமே. மா, நடந்த விஷயங்களுக்காக இல்லங்க, உங்களை நாங்க ஒரு குறையும் சொல்லல. எங்க தேர்வு தப்பா இருந்துச்சு, அதான் நாங்க வந்துட்டோம். என்ன ராஜேஷ், என்ன பண்ண சொல்ற? நீயே பார்த்தல்ல, அந்த மண்டபத்துல அத்தனை பேர் நிக்கும் போது, ஊரே ஒண்ணு கூடி இருக்கும் போது திருட்டு, அதுவும் கோவில் நகை போலீஸ்னு, சேச்சே, இந்த இடம் நமக்கு ஒத்து வராதுப்பா. மா, நடந்த எல்லா தப்புக்கும் நான் தாம்மா காரணம். ஆமாங்க, எல்லாம் என்னோட அகம்பாவத்தினால வந்த விளைச்சல். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, எனக்கு ஒரு மகன் இருந்தாம்மா. பேரு பாண்டி. அம்மா, என் மகன் சாவுக்கு எங்க அண்ணனையும் எங்க அண்ணன் குடும்பம் எல்லாரையும் நான் பழிவாங்க கிளம்பி, நான் தான் எங்க அண்ணனை மாட்டி விட கோயில்ல இருந்து நகையை திருடிட்டு வந்து எங்க அண்ணன் வீட்டுல வச்சு அவரை மாட்டி விட்டேன். எல்லாத்தையும் திட்டம் போட்டு கெடுத்தது நான் தான். தப்பெல்லாம் என் மேலதான்ப்பா. ஆமாங்க, திருட்டுக்கு என் அண்ணனுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க. ஆமாம்மா, என் மகன் பாண்டிய கொண்டது வேற ஒருத்தன். போலீஸ் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போட்டாங்க. என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? அம்மா, எங்க அண்ணன் குடும்பம் தங்கமான குடும்பங்க. எல்லாத்தையும் கெடுத்தது நான் தாங்க. இல்லங்க, இப்ப நீங்க இங்க வந்து எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே சொல்றீங்க. ஆனா நாங்க அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் எங்க பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்துட்டோம். நாளைக்கோ நாளை மறுநாளோ போய் சம்பந்தம் பேச போறோம்.